ஒரு யூரோக்கு பட்டு சேலையா? வரும் ஜூன் மாதம் 15ஆம் திகதி காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை 1 யூரோ மட்டுமே. நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் 100 யூரோ முதல் 500 யூரோ பெறுமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெறுமதியான சேலைகள் 1 யூரோ மட்டுமே. உங்கள் கோப்ராஞானம், டாட்முண்ட், ஜெர்மனி. இனியதோர் மாலை பொழுதில் பாரிஸின் ஜெயின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துபசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும்? உங்களது கற்பனையை நிஜமாக்கித் தருகின்றார் ஈசன். பாரிஸ் நகரின் ரம்மியமான அழகினை ரசித்தவாறே ஈஃபில் டவரை இருமுறை வலம் வரலாம். உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் ஈசன். சுராஜ் திரத்த இந்தியன். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டில் தொலைக்காட்சிகளுக்கு செலுத்தப்படுகின்ற கட்டணம் அதிகரிக்கப்படுகின்றது. ஜெர்மனியில் அரசு தொலைக்காட்சி அமல் நிறுவனங்களான ஏஆர்டி, ZDF மற்றும் வேடியா போன்ற அமைப்புகளுக்கு மாதாந்தம் ஒரு ஒரு தொகை கட்டணத்தை மக்கள் வழங்க வேண்டும். தற்பொழுது இந்த கட்டணமானது மாதாந்தம் 18 யூரோ 36 சென்டாக இருக்கின்றது. இதே வேளையில் வெகு விரைவில் இந்த கட்டணமானது மாதாந்தம் 18 யூரோக்கள் 94 சென்டாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது தற்பொழுது வருடம் ஒன்றுக்கு 220 யூரோக்கள் 32 சென்டுகள் வழங்கப்படுவதாகவும், புதிய திட்டத்தின் அடிப்படையில் 222 யூரோக்கள் 28 சென்டுகள் அறவிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது இது சம்பந்தமாக அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குகின்ற அமைப்பான KFF என்ற அமைப்பானது இந்த கணிப்பை வெளியிட்டிருக்கின்றது. இதே வேளையில் எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த மாதாந்த கட்டண உயர்வு சம்பந்தமாக மாநில முதல்வர்களுடைய முடிவிலேயே தங்கி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே கிழக்கு ஜெர்மனியின் சில மாநிலங்கள் இந்த கட்டண உயர்வுக்கு எதிரான கருத்தை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் காணாமல் போன 9 வயது பாடசாலை மாணவியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு ஜெர்மன் மாநிலமான சக்சன் மாநிலத்தில் டியூபெல் என்று சொல்லப்படுகின்ற நகரத்தில் பாடசாலையில் கல்வி கற்று வந்த 9 வயது மாணவியானவர் கடந்த 3/6/2024 அன்று அதிகாலை பாடசாலைக்கு செல்வதற்காக வீட்டை விட்டு வெளியேறியதாகவும், இதே வேளையில் இந்த சிறுமியானவர் பாடசாலையை வந்து சேரவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் இந்த சிறுமியை போலீசார் பல இடங்களிலும் தேடி இருந்தார்கள். இதே வேளையில் இன்றைய தினம் இந்த 9 வயது சிறுமியானவர் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே வேளையில் போலீசார் இறந்த உடலை தாம் கண்டுபிடித்ததாகவும், இதே வேளையில் இந்த இறந்த உடல் யாருடையது என்பதை பற்றி தெளிவாக கூறவில்லை என்றாலும் இந்த இறந்த உடலானது இந்த வெலேரியன் சொல்லப்படுகின்ற 9 வயதுடைய சிறுமியுடைய உடலாகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதே வேளையில் இந்த சிறுமியானது பாடசாலைக்கு வந்து சேரவில்லை என்பது சம்பந்தமாக பாடசாலை நிர்வாகமானது தாதியந்தர்களுக்கு உரிய நேரத்தில் அறிவிக்கவில்லை என்றும் இந்த செய்தியை வெளியிட்ட பத்திரிகையானது தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது. ஜெர்மனி டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ் வர்த்தக பணியில் 22 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர். சனிக்கிழமை தோறும் 1 எடுத்தால் 1 இலவசம். கல்யாண பட்டுப்புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணுசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய SK சில்க்ஸ் பாரடைஸ், ஆல்டர் ஸ்ட்ராசா 33, டோட்முண்ட், ஜெர்மனி. ஜெர்மனி நாட்டில் நடைபெற்ற ஐரோப்பிய நாடாளுமன்றத்திற்கான தேர்தலில் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான தீவிர வலதுசாரி கட்சி முன்னணி வகித்திருக்கிறது. ஐரோப்பிய பாராளுமன்றத்துக்கான தேர்தலானது கடந்த 9/6/2024 நடைபெற்றிருந்தது. இதே வேளையில் இந்த தேர்தலில் ஜெர்மனியின் அதிதீவிர வலதுசாரி கட்சியும் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கட்சியுமான AfD கட்சியானது பாரிய அளவு வெற்றியை ஈட்டியிருக்கின்றது. கிழக்கு ஜெர்மன் பிரதேசத்தில் ஆளும் கூட்டுக்கட்சிகளின் பிரதான கட்சியான SPD கட்சி மற்றும் எதிர்கட்சியான CDU-CSU கட்சியை விட மேலதிகமான வாக்குகளை சில மாநிலங்களில் இந்த அதிதீவிர வலதுசாரி கட்சியானது பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் நடைபெற்ற தேர்தலில் எதிர்கட்சியான CDU கட்சிக்கு 29 இருக்கைகளும்
ரெண்டும் அதிதீவிர வலதுசாரி கட்சியான ஏஎஃப்டி கட்சிக்கு 15 இருக்கைகளும் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் ஆளும் கூட்டு கட்சியின் பிரதான கட்சியான SPD கட்சிக்கு 14 ஆசனங்களும், பசுமை கட்சிக்கு 12 ஆசனங்களும், இதே வேளையில் BSWG என்று சொல்லப்படுகின்ற சாரா பாகன் கணக்கினுடைய கட்சிக்கு 6 ஆசனங்களும், மற்ற கட்சிகளுக்கு குறிப்பாக FWG என்று சொல்லப்படுகின்ற கட்சிக்கு 3 ஆசனங்களும், இடதுசாரி கட்சிக்கு 3 ஆசனங்களும் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எது எவ்வாறாக இருந்தாலும் தீவிர வலதுசாரி கட்சியான AFD கட்சியானது கூடுதலான ஆசனங்களை பெற்றது மட்டுமில்லாமல் பல மாநிலங்களில் ஆளும் கூட்டு கட்சியினுடைய பிரதான கட்சியான SPD கட்சியை விட கூடுதலான ஆசனங்களை பெற்றதும் மற்றும் வாக்குகளை பெற்றது ஜெர்மன் நாட்டின் பொதுமக்களிடையே பெரிய அதிர்வலியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதன் காரணத்தினால் பிரதான எதிர்க்கட்சியான CDU கட்சியானது ஜெர்மனியின் ஆளும் கூட்டு கட்சிகள் வெளிநாட்டுகள் குடியேற்றத்தில் கடுமையான நிலைப்பாட்டை ஒன்றை எடுத்தல் வேண்டும் என்று கூறியிருக்கின்றன. குறிப்பாக இன்றைய தினம் சக்சன் மாநில முதல்வருக்கும் நோர்த் வெஸ்ட்பான் மாநில முதல்வருக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும், இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது சட்டவிரோதமான முறையில் ஜெர்மனியில் குடியேறுகின்றவர்களை ஜெர்மன் அரசாங்கமானது முற்றாக தடை செய்ய வேண்டும் என்று அவர்கள் வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இந்த தீவிர வலதுசாரி கட்சியான AFD கட்சியானது மக்களிடையே மிகவும் செல்வாக்குள்ள கட்சியாக வளர்ந்தமைக்கு கூடுதலான அளவில் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் ஜெர்மன் நாட்டுக்கு குடியேறியதும், இதே வேளையில் கிளான் கிரிமினலிட்டேட் என்று சொல்லப்படுகின்ற குழுநிலை குற்றவாளிகளுடைய குற்றத்தன்மைகள் அதிகரித்ததுமே மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியதாகவும், இந்த அச்சத்தின் காரணமாகவே மக்கள் கூடுதலான வகையில் AFD என்ற கட்சிக்கு வாக்களித்ததாகவும் சில தேர்தல் கணிப்பாளர்கள் தமது கருத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள். இது எவ்வாறாக இருந்தாலும் தற்பொழுது ஆளும் கூட்டு கட்சிகளிடையே இந்த AFD என்று சொல்லப்படுகின்ற கட்சியுடைய வெற்றியானது அவர்களுடைய மனநிலையில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜெர்மனியில் வழங்கப்படுகின்ற சமூக உதவி கொடுப்பனவில் பாரிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன் அரசாங்கமானது ஆண்டு ஒன்றுக்கு சமூக உதவி பணமான போய்கல்ட் சொல்லப்படுகின்ற இந்த பணத்திற்கு 50 பில்லியன் யூரோக்களை செலவிடுவதாகவும், இதன் காரணத்தினால் இந்த போய்கல்ட் சொல்லப்படுகின்ற இந்த சமூக உதவி பணத்தில் பாரிய அளவு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஜெர்மனி நிதியமைச்சரான கிறிஸ்டியன் லின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். 2014ஆம் ஆண்டு ஜெர்மன் நாடானது உலகளாவிய ரீதியில் முதலீட்டாளர்களுக்கு ஏற்ற நாடாக 6வது நிலையில் இருந்ததாகவும், தற்பொழுது முதலீட்டாளருக்கு ஏற்ற நாடாக 22வது இடத்திற்கு பின்தங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதன் காரணத்தினால் உடனடியாக இந்த சமூக பணத்திட்டங்கள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றும், ஏற்கனவே சொலிடாரிட்டி சூஸ்லாக் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் வருடாந்தம் 96,280 யூரோக்களுக்கு மேல் வருமானத்தை ஈட்டினால் அவர்கள் தங்களது பணத்தில் ஒரு பகுதியாக இந்த சொலிடாரிட்டி சூஸ்லாக் என்று சொல்லப்படுகின்ற நிதியத்திற்கு வழங்க வேண்டும். இந்த சொலிடாரிட்டி சூஸ்லாக் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிதியத்தை முற்றாக இல்லாமல் செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரியிருக்கின்றார். அண்மை காலங்களாக சமூக பணங்களில் கூடுதலான அளவு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஜெர்மனியும் பிரதான எதிர்க்கட்சியான CDU CSU கட்சியும் அரசாங்கத்திடம் வேண்டுதலை விடுத்து வருகின்றது. ஒரு யூரோக்கு பட்டு சேலையா? வரும் ஜூன் மாதம் 15ஆம் தேதி காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை 1 யூரோ மட்டுமே. நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் 100 யூரோ முதல் 500 யூரோ பெறுமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெறுமதியான சேலைகள் 1 யூரோ மட்டுமே. உங்கள் கோப்ராஞானம், டாட்முண்ட், ஜெர்மனி. இனி உலகச் செய்திகள். ரஷ்ய படைகள் 2014ஆம் ஆண்டு உக்ரைனுக்கு சொந்தமான கிரைமியான்னு சொல்லப்படுகின்ற குடாவை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தது. இதன் பின்னர் படிப்படியாக ரஷ்யாவானது உக்ரைன் மீது படையெடுப்பை ஆரம்பித்திருந்தது. குறிப்பாக டொன்செக் போன்ற கிழக்கு உக்ரைன் பிரதேசத்தில் தமக்கு ஆதரவான சில கிளர்ச்சி குழுக்களை உருவாக்கி இவ்வையான தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். இதே வேளையில் தற்பொழுது உக்ரைன் அரசு படையினர் கிரைமியா மீது மூர்க்கத்தனமான தாக்குதலை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அமெரிக்காவினால் உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட ATACMS என்று சொல்லப்படுகின்ற நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் மூலம் இவ்வையான தாக்குதலை கிரைமியா குடா மீது உக்ரைன்
நாட்டு படையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணத்தினால் ரஷ்ய அரசாங்கமானது உக்ரைனுக்கு ஏற்கனவே சொந்தமான கிரேமியா பிரதேசத்தை விட்டு வெகு விரைவில் வெளியேறக்கூடிய சூழ்நிலை உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் இன்றைய தினம் டென்மார்க்கின் உளவு அமைப்பான PET என்ற அமைப்பானது ரஷ்யாவிற்கு உளவு பார்த்ததாக ரஷ்யா பிரஜா உரிமை உள்ள ஒரு பெண்ணை டென்மார்க்கில் வைத்து கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மக்கள் சக்தியின் கட்சியினுடைய தலைவரான சயித் பிரேமதாச அவர்கள் இன்றைய தினம் தமிழரசு கட்சியினுடைய தலைமை காரியாலயத்தை சென்று தமிழரசு கட்சியினுடைய முக்கிய அரசியல் பிரமுகருடன் சந்தித்து பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தார். குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் உட்பட மாவசேனராஜா போன்றவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் இதே வேளையில் தான் 13வது திருத்தச் சட்டத்தை முற்றாக அமுல்படுத்தப் போவதாகவும் கூறியிருந்தார். அதாவது 13வது திருத்தச் சட்டத்தில் 13+13- என்ற கருத்துக்கு இடமில்லை என்றும் 13வது திருத்தச் சட்டம் சம்பந்தமாக ஏற்கனவே சட்டத்தில் இருப்பதாகவும் இந்த சட்டத்தை தான் அமுல்படுத்துவதே தனது முக்கிய நோக்கம் என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். இதே வேளையில் தமிழ் பொது வேட்பாளர் பற்றி கருத்து கேட்டபொழுது ஜனநாயக நாட்டில் எவரும் எவ்வையான நடவடிக்கைகளும் ஈடுபட முடியும் என்றும் அவர் கருத்தை தெரிவித்திருக்கின்றார். மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம்? என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனி டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் 22 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர். சனிக்கிழமை தோறும் 1 எடுத்தால் 1 இலவசம். கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணுசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய SK சில்க்ஸ் பரடைஸ், ஆல்டர் ஸ்ட்ராசா 33, டோட்முண்ட், ஜெர்மனி.